ஒரு நாள் பரசுராமர் தனது ஆராத்திய தேவனான சிவபெருமானை தரிசிக்க கைலாய மலைக்கு புறப்பட்டார். பரசுராமர் ஒரு மிகப்பெரிய வீரராகவும் சிவபெருமானின் தீவிர பக்தராகவும் இருந்தார். சிவபெருமான் அவருக்கு பர்சு என்ற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதத்தை வழங்கியிருந்தார். கைலாய மலையை அடைந்த பரசுராமர் சிவபெருமானின் மகன் விநாயகர் கதவை காத்திருப்பதை பார்த்தார். விநாயகர் பரசுராமரை தடுக்கிறார். பரசுராமர் கதவை கடக்க முயன்ற போது, என் தந்தை தியானத்தில் இருக்கிறார், யாரையும் குறுக்கிட முடியாது என்று கூறினார். பரசுராமர், நான் அவரின் பக்தன், எனக்கு அவர் மீது உரிமை உள்ளது, அவர் எந்த நேரத்திலும் எனக்கு காட்சி தர வேண்டும் என்று கோபமுடன் பதிலளித்தார். என் தந்தை ஒவ்வொருவரையும் சமமாக மதிப்பார், அவர் தியானத்தில் இருக்கும்போது எவரும் அவரை குறுக்கிட முடியாது, நீ எவ்வளவு பெரிய வீரராக இருந்தாலும் என்று உறுதியுடன் கூறினார். பரசுராமர் விநாயகர் தன்னை தடுக்க முற்பட்டதை பெரும் அவமதிப்பாக கருதி, நீ எனக்கு எதிராக நிற்க வேண்டியவன் அல்ல என்று கூறி போருக்கு தயாராகினார். விநாயகர் சிரித்துவிட்டு, நீ இங்கு யாருடன் போராடுகிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள். நான் சிவபெருமானின் மகன், சிவகணங்கள், சிவபெருமானின் சேனைகள் கூட என்னிடம் பயப்படும் என்று கூறினார். இருவருக்கும் இடையில் கடுமையான போராட்டம் தொடங்கியது. பரசுராமர் தனது பல வித்தைகள், வீர செயல்களை பயன்படுத்தி விநாயகரை தாக்கினார். ஆனால் விநாயகர் தனது வலுவான உடலுடன் எல்லா தாக்குதல்களையும் எதிர்த்தார். பல மணி நேரங்கள் போர் நடைபெற்ற பிறகு பரசுராமர் கடைசியாக தனது பரசுவால் கோடாரி கொண்டு விநாயகரை தாக்கினார். விநாயகர் பரசுராமரின் அன்பையும் பக்தியையும் நினைத்து, இது என் தந்தை சிவபெருமான் அளித்த ஆயுதம் என்பதால் அதை தடுக்காமல் நேராக தாக்குதலை ஏற்றுக்கொண்டார். தாக்குதல் நேராக விநாயகரின் வலது தந்தத்தை, சங்கிலி தந்தம், உடைத்துவிட்டது. விநாயகர் தந்தமுடைந்தும் அமைதியாக நின்றார். பரசுராமர் இதை பார்த்து மிகுந்த வருத்தம் அடைந்து, நான் தவறு செய்து விட்டேன், விநாயகரே, தயவு செய்து எனக்கு மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்று வேண்டினார். விநாயகர், நீ சிவபெருமானின் பக்தன், எனவே உன்னை என்னுடைய பகையாக நான் காணவில்லை, இதுவே எனக்கு பெருமையாகும் என்று கூறினார். அதனால் விநாயகர் தனது ஒரு தந்தத்தை உடைத்து, எனது இழப்பு ஒரு பெரிய அடையாளமாக இருக்கும், இனிமேல் உலகம் முழுவதும் என்னை ஏகதந்தன் என்று புகழப்போகிறது என்று கூறினார். பரசுராமர் விநாயகரின் பொறுமைக்கும் தர்மத்திற்கும் மண்டியிட்டு பணிந்து, நான் உம்மை பிரார்த்திக்கிறேன், இனி எந்த வணக்கமும் யாகமும் திருமண நிகழ்வுகளும் உம்மை வணங்காமலே நடக்கக்கூடாது என்று வேண்டினார். விநாயகர் இதை ஆசி அளித்தார். கடமையை தவறாமல் செய்வது மிக முக்கியம். விநாயகர் அவரது கடமையை எப்படி நேர்மையாக செய்தார் என்பதை இது காட்டுகிறது. பெரிய தவறுகள் நடந்தாலும் மன்னிக்கக்கூடிய மனநிலை வேண்டும். விநாயகர் பரசுராமரை மன்னித்து ஆசீர்வதித்தார். அழிவு கூட ஒரு புதிய அடையாளமாக மாறலாம். விநாயகர் ஒரு தந்தத்தை இழந்தாலும் அதை உலகம் முழுவதும் புகழாக மாற்றினார். சொந்த தந்தையின் கட்டளையை மதிக்க வேண்டும். விநாயகர் தனது தந்தை சிவபெருமான் அளித்த ஆயுதத்தை தடுக்காமல் அதனை ஏற்றுக்கொண்டார். இதனால் விநாயகர் இன்று ஏகதந்தன், ஒரு தந்தமுடையவன் என்ற பெருமையை பெற்றார்.